இந்து கோயில்களுக்கு மெண்டல்களால் தான் பிரச்சனை வரணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப புத்தி சுவாதீனத்தோடு நல்லாவே இருந்தால் கூட அவங்களால இந்த பிரச்சனையை பண்ண முடியும். எப்போ பிரச்சனை பண்ண முடியும்னா அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது இது பிரச்சனை பண்ண முடியும் அப்படின்னு. கரெக்டாக அடுத்த நியூஸ் வருது பாருங்க. சென்னை திருவல்லிக்கேணியில் ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது. இந்த கோயில் ஒரு 300 ஆண்டு பழமையான கோயில் அப்படிங்கிறாங்க. அந்த கோயிலில் இப்போ ஒரு வளைவு கட்டணும், ஆர்ச் கட்டணும். அந்த கோயிலுக்கான அந்த இது ஆர்ச் கட்டணும். பல நாளில் இதற்கான முயற்சி ஈடுபட்டிருக்காங்க. சரி, அதுக்கான ஃபண்டு எல்லாமே வந்தவுடனே அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பொழுது அந்த நேரத்தில் இந்துக்கள் அதிகமாக இருந்திருப்பாங்க போல இருக்கு. இப்பொழுது இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கையும் அந்த பகுதியில் அதிகமானதுமா, அது உங்களுக்கு தெரியும். திருவல்லிக்கேணியை பொறுத்தி அந்த வளைவு கட்டணும்னு முயற்சி பண்ண உடனே அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை பத்தாதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டவங்க தாம்பரம் மற்ற இடத்துல இருந்தெல்லாம் கூட அவங்களுக்காக ஆதரவுக்காக வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு பெரிய இது பிரச்சனை இப்பொழுது சால்வ் ஆகிருக்குது. ஆனால் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னோடனே திருவல்லிக்கேணியில் நடந்த பழைய சம்பவம் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. சுமார் 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு இதே திருவல்லிக்கேணி ஐஸ் ஹவுஸ் கோயிலில் ஷேக் தாவூத் தெருன்னு ஒரு தெரு. அந்த தெரு பொதுக்கூட்டம் நடத்தக்கூடிய இடம். பொதுக்கூட்டம் நடத்தக்கூடிய இடத்துல முறைப்படி காவல்துறை அனுமதி வாங்கி இந்து முன்னோடைய பொதுக்கூட்டம் நடக்குது. இந்து முன்னோடைய மாநில செயலாளர் சிதம்பரம், இப்போ ஒரு இறந்துட்டார். உயரமா இருப்பார், நல்ல ஹைட்டா இருப்பார். அவர் பேசுறாரு. நான் அந்த கூட்டத்தில் நான் இருக்கேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பேசிக்கொண்டே இருக்கும்போது இங்க உள்ள துருக்கெல்லாம் ஏன் பாகிஸ்தானுக்கு ஆதரவு மனப்பான்மையில் செயல்படுகிறார்கள் என்ற ஒரு கேள்வி கேட்கிறார். இவ்வளவுதான் கேட்கிறார். நீ ஏன் பாகிஸ்தான்காரன்னு சொல்லல. பாகிஸ்தான் ஜெயிச்சா நீ ஏன் சந்தோஷப்படுற? பாகிஸ்தான் ஆதரவா நீ ஏன் இருக்க? இந்த நாட்டுல இந்த மண்ணுடைய இந்த மண்ணுல வாழ்ந்துட்டு இந்த தண்ணியை குடிச்சிட்டு இந்த உப்பை தின்னுட்டு ஏன் இந்த மாதிரி இருக்க ஒரு கேள்வி கேட்கிறார். இதே தப்பு இருக்குங்களா? இந்த கேள்வி கேட்டுதான் தாமதம். அந்த தெருவில் ஒரு அந்த கூட்டம் நடக்கூடிய இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளியே சில முஸ்லீம் வீடுகளும் இருக்கு. அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார ஒரு 30-40 முஸ்லீம் வந்துட்டாங்க. கையில கட்டை காடை எல்லாம் எடுத்துட்டு வரான். போலீஸ் ஒரு 4 பேர் தான். உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் பறந்து போலீஸ் வந்தாங்க. போலீஸ் அப்புறம் ஒன்றும் பண்ண முடியல. ஒரு 30 பேர் கையில கத்தியோட வந்தாங்க. எல்லாம் டியூப்லைட் அடிச்சாங்க, மைக்கை உடைச்சாங்க. அப்புறம் மேல இருந்து முஸ்லீம் வீடு, மாடி முஸ்லீம் வீடுல அங்கிருந்து கல்லு விழுந்தது. நான் சொல்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஆகவே அந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றி ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை நீங்கள் சொன்னால் கூட நீங்க விமர்சிப்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. போலீஸ் பேசாம நீங்க முடிச்சிருங்க, நான் உங்களுக்கு பாதுகாப்பு தர முடியாது, இப்படியே சொல்றாரு. அவர் சொன்னார், நான் பேசிட்டே இருப்பேன், பர்மிஷன் வாங்கிட்டேன், நான் பேசின தப்பு இருந்தா என்னை அரெஸ்ட் பண்ணுங்க, நான் உண்மையை சொல்றேன், ஐ எம் டெல்லிங் தி ஃபேக்ட், நிறுத்த மாட்டேன். கிட்டத்தட்ட அதன் பிறகு கூட கலவரம், பெரிய கலவரம் மாதிரி வந்தால் கூட தொடர்ந்து ஒரு அடுத்த அரை மணி நேரம் பேசினார். சுற்றிலும் கலாட்டா, போலீஸே வரல, ஓடி போயிட்ட போலீஸ். இந்து முன்னணி தொண்டர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. இது நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்பு. இத்தனைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு கூட அந்த ஜாம் பஜார் பகுதியிலையோ அல்லது திருவல்லிக்கேணியில் ஐஸ் ஹவுஸ் கோயிலையோ ராயப்பேட்டையிலையோ முஸ்லீம் பெரும்பான்மையெல்லாம் கிடையாது. அங்க கலவரம் நடந்தது பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வல சமயத்துல. எப்படி நடந்தது தெரியுங்களா உங்களுக்கு? எல்லா பகுதியிலும் பிள்ளையார் ஊர்வலம் வருது. இவனை பண்ணிட்டான், ஏதோ ஒரு பிள்ளையார் ஊர்வலம் தெரியாம மசூதிக்குள்ள செருப்பு எடுத்து அடிச்சுட்டான். செருப்பு இருந்தது மாட்டாங்குப்பம் என்கின்ற அந்த பிரசிடென்சி காலேஜ் பேக் சைட்ல ஒரு குப்பம் இருக்கு, அவங்களுடைய பிள்ளையார் மேல விழுந்துடுச்சு. சும்மா இருப்பாங்களா? உள்ள மசூதிக்குள்ள புகுந்து செருப்பு அடிச்சவனை பிடிச்சி கவனிச்சுட்டாங்க. பதிலுக்கு வெளியில என்ன பண்ணிட்டா, போலீஸை திருப்பி அவன் அடிச்சு போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்தி ஒருத்தர் இறந்து போயிட்டார். இப்படிதான் கலவரம் நடந்தது. ஆகவே அந்த திருவல்லிக்கேணி பகுதியில பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப ஒரு டென்ஸ் இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20% இருக்கலாம், சில இடங்கள்ல 25% இருக்கலாம். ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 15% 18% மேல இருக்காது முஸ்லிம் பாப்புலேஷனு, மெஜாரிட்டிலாம் கிடையாது. அப்படி இருக்கும் போதே அங்க உள்ள ஹிந்துக்கள் ஒரு பொதுக்கூட்டம் நடத்த முடியல, கோயிலுக்கு ஒரு அலங்கார வளைவு வைக்க கூட முடியல. நம்ம எந்த அளவுக்கு இவ்வளவு பெரிய டேஞ்சர் பாருங்க. அது 300 ஆண்டு பழமையான கோயில், புதுசா வந்த கோயில் இல்ல. இப்ப என்ன பண்றான், அந்த அலங்கார விளைவை அவன் குள்ளாலாம் போட்டுட்டு அந்த ஸ்கல் கேப், அவனுடைய ரெகுலர் லுங்கி, அந்த ட்ரெஸ் யூனிஃபார்மோடய அது எல்லாத்தையும் உடைக்கிறான். அது வீடியோ எடுத்து அவனே அவனுடைய பேஸ்புக் வலைத்தளங்களே போடுறான், தைரியமா போடுறான். போலீஸ் வரல,
ஏன் வரல தெரியல, அவங்க பாதுகாப்பு கருதி அவங்க வரல, தெரியாது. அப்ப அரசாங்க ஆதரவோடு, போலீஸ் ஆதரவோடு அல்லது போலீஸ் பயந்தோ இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப போலீஸ் வந்து ஹிந்துக்களை பாதுகாப்பு நம்புறீங்களா நீங்க? இப்போது வரை நம்பல. ஆமா, ஹிந்துக்களே தங்களை தான் தற்காத்து கொள்ள வேண்டும். சட்டம் தன் கடமையை செய்யவில்லை அங்க. இதை நம்ம பார்க்கணும். இப்போ அந்த இடிக்கிறவன் எல்லாம் என்ன சொல்றான்னா, நீங்க ஒரு ஆர்ச் கட்டினீங்கன்னா இந்த அது ஒரு சின்ன தெரு, அது என்ன பெரிய டிராபிக், மவுண்ட் ரோட் டிராபிக் போகும்போது போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கின்ற காரணத்துல நாங்க இடிக்கிறோம் அப்படின்னு அதை பேசி வீடியோவை போடுறோம். சரி, இப்ப இந்த 1000 லைட்ஸ் மாஸ்க் வந்து அதுதான் சொல்ல வந்த, கரெக்டா கேட்டீங்க. 1979 80கள்லயோ மவுண்ட் ரோடு விரிவாக்கம் செய்வதற்கான கவர்மெண்ட் பிளான் வந்தது. மவுண்ட் ரோடு விரிவாக்கம் பண்றதுக்கான ஃபுல் பிளான் வந்தாச்சு. அந்த பிளான் கிடப்பில் போடப்பட்டது. அப்ப இருந்த பிடபிள்யூ என்ஜினியர் வந்து எனக்கு தெரிஞ்சவர், அவர் சொல்லிதான் நமக்கு தெரியும், அந்த டாக்குமெண்ட்ல காமிச்சார். கிடப்பில் போடப்பட்டது காரணம் நீங்க சொன்ன மவுண்ட் ரோட்ல இருக்கக்கூடிய 1000 லைட் மாஸ்க். அது இளைஞர்கள் இருந்தா கவலை இல்லை. இப்ப இந்த நேரத்துல இப்பொழுது அந்த இடத்துல ஒரு மாஸ்க்கு முதல்ல ஒரு கோயில் இருந்தா ஈஸியா நேரம் அடிச்சிருப்பாங்க, அப்படித்தானே? அடுத்த நொடியா தூக்கியிருப்பாங்க. இந்த மாதிரி பல உதாரணம் காட்ட முடியும். நீங்க பாருங்க, இங்க இருந்து ராமநாதபுரத்துல இருந்து பாம்பன் போனீங்கன்னா அந்த ரோடு வந்து ஒரு இடத்துல திடீர்னு குறுகலாகும். பார்த்தா அந்த இடத்துல ஒரு தர்கா இருக்கு. அப்புறம் அது தர்காவுக்கு அப்புறம் அகலமா இருக்கும். அந்த தர்கா இருக்கிற இடத்துல சின்னதா பாட்டிலுக்கு மாதிரி சின்னதாயிடும். அந்த தர்கா மேல கையை வைக்க முடியாது. போக்குவரத்து இடைநிலா இருந்தாலும் இல்ல ரோடு குறுக்கவே வேணுமென்றே வந்து தடாலலியாக மசூதியோ தர்காவோ கட்டினாலும் அது அகற்றப்படக்கூடாது என்பது எழுதப்படாத விதி. இதுதான் அங்க உள்ள சட்டம். இப்ப இவ்வளவு சட்டம் பேசுறாங்க போக்குவரத்து இடைஞ்சல் சொல்லிட்டு, சுப்ரீம் கோர்ட்ல வந்து இத்தனை டெசிபல் 10 டெசிபலுக்கு மேல வந்து சவுண்ட் வரக்கூடாது, இந்த ஹார்ன் ஒலிபெருக்கி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிச்சு எத்தனை இடத்துல இருக்கு நாடு முழுக்க, அத்தனை லட்சக்கணக்கான மசூதியில ஹார்ன் தான் இருக்கு. 10 டெசிபலுக்கு மேலதான் வருது. 5 வழியா அல்லாஹ் கத்திட்டு தான் இருக்காரு. ஹிந்துக்கள் எல்லாம் யாராவது இது பண்றாங்களா, அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்களா? அப்ப நீ சட்டப்படி நடந்துட்டு நீ பேசணும், சட்டம் பேசணும். ஆகவே இந்த நாட்டிலே ஹிந்துக்களுக்கு ஒரு சட்டம், முஸ்லிம்களுக்கு ஒரு சட்டம், இப்படிதான் இருக்கிறது நடைமுறையில். பொதுவா வந்து ரிட்டன் கோடு ஒரே மாதிரி இருந்தாலும் கூட நடைமுறையில் இப்படிதான் இருக்கிறது. அதனால நீங்க ஏற்கனவே சொன்னபடி ஒரு 10% ஒரு இடத்துல முஸ்லீம் அதிகமா போனா கூட எந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு வரும். இதனிடையே இந்த உல்டா பாருங்க. இப்ப நீங்க திருவள்ளிக்கேணி சொல்றோம், அதே போல 1000 லைட்ஸ், ராயப்பேட்டா, ஐசோஸ் இதெல்லாம் சொல்றோம். இதே போல பெரியப்பட்டணம், ராமநாதபுரத்துல, கீழக்கரை, மேல் விஷாரம், வேலூர் போற வழியில, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு 10% 15% முஸ்லீம் வந்தாச்சுன்னா அங்க ஹிந்துக்கள் வந்து வாழவே முடியாது, உரிமைகள் இருக்காது, கோயில் கும்பிட முடியாது. ஆனா இதே தலைகீழா வச்சு பாருங்க. நான் வந்து இதுக்கு முன்னும் வடபழனில குடியிருந்தேன். அங்க 99.9% ஹிந்துக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில ஒரே ஒரு முஸ்லீம் வந்து கடை வச்சார். கடை வச்சு 10 வருஷத்துல அவர் சொந்த வீடு வாங்கினார். அதுக்கப்புறம் அவருடைய மச்சானுக்கு கடை வச்சு கொடுத்தார் அடுத்த தெருவுல. அப்புறம் இன்னொரு மச்சானுக்கு இன்னொரு தெருவுல கடை வச்சு கொடுத்தார். இன்னைக்கு 5 கடை இருக்கு. அவங்க ஜாம்னு இருக்காங்க. 99.9% ஹிந்துக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில ஒரு முஸ்லீம் வந்து குடும்பத்தோட எங்கிருந்தோ வந்து அவன் பொழைச்சி பல வீடுகள் வாங்கி அவன் சொந்தக்கார எல்லாத்துக்கும் அங்க பிசினஸ் ஏற்படுத்தி கொடுத்து அவங்களும் சந்தோஷமா இருக்க முடிகிறது. ஆனா இதே தலைகீழ வச்சு பாருங்க. கீழக்கரையில போய் இதே போல நீங்க போய் அங்க போய் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க முடியுமா? ஆரம்பிச்சா நீங்க முதல்ல வந்து நீங்க உயிரோடு இருக்க முடியுமா? அப்படி இருந்தால் கூட உங்க பொண்ணுங்க எல்லாம், வீட்டு பெண்கள் எல்லாம் மானத்தோடு வாழ முடியுமா? அப்ப ஹிந்துக்களை தான் புரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் சொல்ல வரேன். அதனால குறைஞ்சபட்சம் ஒண்ணு செய்யணும். என்னன்னா, ஹிந்துக்கள் தங்கள் பகுதியில் வந்து ஹிந்துக்களுக்கு தான் வாடகை கொடுக்கணும். அதிக விலை கொடுத்து அதிக வாடகை கொடுத்து விலைக்கு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, வாடகை கொடுக்கறதா இருந்தாலும் சரி, கடைக்கும் சரி, ஹிந்துக்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். டெமோகிராஃபி இஸ் பெரிய ஒரு முக்கியமான ஒரு டெமோகிராஃபி சேஞ்ச் ஆனவே எல்லாமே மாறும். அதனால இப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கையை இந்த செய்தி நமக்கு கொடுத்திருக்கிறது. அந்த பகுதி ஹிந்துக்கள் தொடர்ந்து போராடணும். அதை வந்து அந்த நிச்சயமா அதை வச்சே தீரணும். ஏன்னா அந்த 300 ஆண்டு பழமையான கோயிலுக்கு என்ன வைக்கக்கூடாதானே? அதனால அதை வந்து அவர்கள் தொடர்ந்து செய்வார்கள் நம்புகிறேன். அதே போல இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னா, நீங்க பாத்தீங்க அங்க அந்த கோயிலுக்கு வந்து தாம்பரத்துல உள்ள துலுக்கம் எங்க இருந்து துலுக்கம் வரான்னு சொல்றீங்க. அதுல குறிப்பா வந்து எஸ்டிபிஐ டிஎம்எம்கே சேர்ந்தவங்க தான் நிறைய பேர் இந்த மாதிரி குண்டர்கள் தான் வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னு நான் அங்க உள்ளவங்க சொன்னாங்க. அதனால ஹிந்துக்கள் தங்களுக்கு நியாயம் நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால்
ஒரு அமைப்பாக இருந்து செயல்பட்டால் மட்டுமே நமக்கு நியாயமோ நீதியோ சட்டமோ கிடைக்கும். அதனால ஒவ்வொரு ஹிந்துவும் ஏதோ ஒரு ஹிந்துக்களுக்கான அமைப்புல உங்களுக்கு எது பிடிக்குமோ சேர்ந்துக்கோங்க. விஸ்வ இந்து பரிஷத்தோ, ஹிந்து முன்னணியோ, RSSஓ, இல்ல ஏதோ ஒரு பஜனை குழுவோ சேர்ந்து இருந்தால் மட்டுமே ஹிந்துக்கள் இங்கே வாழ முடியும். அதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த செய்தி நமக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக வந்திருக்கிறது.